சர்ச்சுக்கு போனா ஃபாதர் கோச்சுக்கிறாரு, இங்க வந்தா நீங்க கோச்சுக்கிறீங்க. இப்படியே போனா எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடும். உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும்? உள்ள குதிக்குதான் நீங்க கேட்டதுக்கு நான் இல்லன்னு போய் சொல்லிட்டேன்ல. அதுக்கு அரக்கர்கள் என்ன கொதிக்கிற எண்ணெய் சட்டில போட்டு முக்கி முக்கி எடுப்பாங்களாம். குதிக்கலன்னு சொல்றவங்கள கொதிக்கிற எண்ணெய் சட்டில போட்டு வறுக்கிறதுல தப்பு இல்ல. அந்த தப்ப சரி பண்ண தான் நான் வந்திருக்கேன். நேத்து நீங்க கேட்டது கேளுங்க. ஓகே, நான் பக்கத்துல வந்தா உனக்குள்ள குதிக்குதா? ஆமா, இதயம் குதிக்குது. அப்ப அது ஏன் குதிக்குதுன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். அப்ப நீ என்ன லவ் பண்றத ஒத்துக்கிறியா? தெளிவா சொல்லு. ஆமா ஆமா, உங்களை லவ் பண்றேன். உங்களை நான் லவ் பண்றேன். இது ஏதோ எண்ணெய் சட்டிக்கு பயந்துட்டு ஐ லவ் சொல்ற மாதிரி இருக்கே ஒழிய மனசுல இருந்து சொல்ற மாதிரி இல்லையே. இல்ல இல்ல, உண்மையாதான் லவ் பண்றேன். உண்மையா மனசுல இருந்து லவ் பண்றேன். அப்ப ப்ரூவ் பண்ணு. எப்படி ப்ரூவ் பண்றது? அதாவது உன் உதடால என் உதட்டுல முத்தம் கொடுத்து. அதெல்லாம் முடியாது. அப்ப நீ எண்ணெய் சட்டிக்கு பயந்துட்டு தான் எழுதி சொல்லிருக்க. நான் உண்மையாதான் சொன்னேன். நீங்க தான் குறுக்கு வழியில புகுறீங்க. சீஜனி, உனக்கு உனக்கு விஷயமே புரியல. நான் ஏன் முத்தம் கொடுக்க அவசரப்படுற விஷயத்தை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நீ என் பக்கத்துல வந்தாலோ இல்ல நான் உன் பக்கத்துல வந்தாலோ உன் விரல் என் விரல்ல படும்போதோ இல்ல என் விரல் உன் மேல படும்போதோ உள்ள குதிக்குது இல்ல? ஆமா, உள்ள இதயம் குதிக்குது. நல்லா யோசிச்சு பாரு. அது ஏன் குதிக்குது? ஏன்னா ஏன் இதயம் உன்கிட்டையும் உன் இதயம் என்கிட்டையும் இடம் மாறிக்கணும்னு குதிக்குது. அதாவது இதே இடம் மாறணும்னா அதுக்கு ஒரு பாதை வேணும் இல்லையா? They need a canal to get exchange na. அது நாம தான் அதுங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஓ உதடால ஏன் உதடு மேல முத்தம் கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன். அந்த லவ்லி லவ் கேனல் வழியா அது அப்படியே உள்ள இடம் மாறிக்குமா? லவ்வும் கன்ஃபார்ம் ஆயிக்கும். இந்த பாருங்க, நீங்க நாடில கை வச்சுக்கிட்டு பாவம் போல உட்கார்ந்துட்டு இருக்கத பார்த்தா ஏதோ திருந்துட்ட மாதிரி தெரிஞ்சது. ஆனா நீங்க கொஞ்சம் கூட திருந்தவே இல்ல. வாங்க மருந்து சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். இப்ப நீ எனக்கு முத்தம் கொடுக்க போறியா இல்லையா? இல்ல. அப்ப நீ கிளம்பு. இந்த பாருங்க, என் உதவி இல்லாம நீங்க இந்த மருந்து சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம். நீ குடுக்கற கஷ்டத்தோட இந்த மருந்து சாப்பிடுறதுன்னு எனக்கு பெரிய கஷ்டம் கிடையாது. ஐயோ, வந்த வேலை முடிஞ்சது. நாளைக்கு வரேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல. வா, சொல் பெண்ணே, நீ செய்த பாவங்களை சரி செய்து விட்டாயா? ஒரு வழியா சரி பண்ணிட்டேன் ஃபாதர். பின்பு ஏன் இங்கு வந்தாய்? இப்போது நீ செய்த பாவம் என்ன? ஃபாதர், இந்த தடவை பாவம் பண்ணது நான் இல்ல, பின்பு அவரு. ஓ, ஓஹோ. அவர் செஞ்ச பாவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். அவன் செய்த பாவம் என்ன சொல்? அதாவது ஃபாதர், நீங்க சொன்னதுக்காக நான் எனக்குள்ள இருக்கிற எல்லா சக்தியும் எடுத்துட்டு போய் அவரை லவ் பண்றதை ஒத்துக்கிட்டேன். சரி, அதுக்கு அவரு என்ன கேக்குறாரு தெரியுமா? என்ன கேட்டான்? முத்தம் கேக்குறாரு. முத்தம் கேட்காமல் பின்பு என்ன கேட்பான்? ஃபாதர், ஃபாதர் நான் சொல்லு. அவர் என்கிட்ட முத்தம் கேக்குறது தப்பு இல்லையா? காதலன் காதலியிடம் முத்தம் கேட்பது தவறென்று எந்த மட்டையன் கூறியவன்? ஃபாதர், என்ன சொல்றீங்க? முதல்ல சொல்லு, முத்தம் கொடுத்தியா இல்லையா? இல்ல ஃபாதர். தவறு செய்து விட்டாய் பெண்ணே, தவறு. நீ மாபெரும் தவறு செய்து விட்டாய். என்ன தவறு? என்ன ரியாக்ஷனே காணும்? ஃபாதர், முத்தம் என்பது என்ன? அன்பின் சின்னம், காதலின் அடையாளம். இதயங்களை பெட்டிக்குள் போட்டு குலுக்கி 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 போட்டு புட்டு முத்திரை. இல்ல ஃபாதர், இது வரைக்கும் நீங்க சொன்னது எதுவும் எனக்கு புரியல. பதரே, உனக்கு புரியும்படியாக சொல்கிறேன் கேள். இறைவன் என்ன சொல்லி இருக்கிறான்? ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறுகன்னத்தை காட்டு. யாருக்கு? எதிரிக்கு.
எதிரி கொடுக்கும் ஒரு அறைக்கே மறுகன்னத்தை காட்டச் சொல்லுகிற இறைவன் காதலன் கொடுக்கும் முத்தத்திற்கு உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும் புரியலையே. புரியுது ஃபாதர், புரியுது. புரிகிறதா புரிகிறதா? ஏதோ ஓரளவுக்கு புரியுது ஃபாதர். ஓரளவுக்கு தான் புரியும், போதும், அதுக்கு மேல புரிய கூடாது. அப்போ தப்பில்லையா? தப்பில்ல, தப்பே இல்ல, தாராளமாக குடு. அப்போ முத்தம் கொடுத்துடுவா? முத்தத்தை கேட்டால் மொத்தத்தையும் குடு. முத்தத்தையுமா? ஆமா. இப்படியெல்லாம் திருப்பி திருப்பி டவுட் பட்டுக்கிட்டே இருக்க கூடாது. ஃபாதர் ஒரு தடவை சொன்னாருன்னா பேசாம கேட்டுக்கிட்டு வாயை மூடிட்டு போய் பண்ணிடணும், புரியுதா? முதல்ல போய் முத்தத்தை கொடு, மீதியெல்லாம் தானா நடக்கும். போ 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 போ, போய் சீக்கிரமா முத்தத்தை கொடு. போ 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 போ. நான் ஜெனி வந்திருக்கேன். என்ன விஷயம்? மருந்து கொண்டு வந்திருக்கேன். எனக்கு மருந்து வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீங்க கிளம்புங்க. இந்த பாருங்க, நான் எனக்கு இந்த பாம்பு கடிக்கு மட்டும் மருந்து கொண்டு வரல, உங்க உடைஞ்ச மனசுக்கும் சேர்த்துதான். மருந்து பச்சையில மட்டும் இல்ல, நானும் தான். நான் முடிவு பண்ணிட்டேன், உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். முத்தம் மட்டும் இல்ல, என்ன மொத்தமாவே கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்கிட்ட இருந்து என்ன வேணும்னு கேட்குற முடிவை நீங்க எடுத்துக்கங்க. எப்ப கொடுக்கணும்ன்ற முடிவை நான் எடுத்துக்கிறேன். நீங்க கேட்டதெல்லாம் கண்டிப்பா கொடுப்பேன், ஆனா கொஞ்சம் டைம் வேணும். I like this. This is fine. இப்போ நீயே எனக்குன்னு ஆயிட்டதுக்கு அப்புறம் நான் ஏன் அவசரப்படணும்? இப்போ உன் இதே எனக்குன்னு ஆயிடுச்சு, அது எப்போ இடம் மாறினா என்ன? நாமளா எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வேண்டாம். இப்போ அதான் ஏதாவது நடந்துன்னு வச்சுக்கோயேன், அதை நம்ம ஸ்டாப் பண்ணவும் வேண்டாம். என்ன, இதே இடம் மாறணும் இல்லையா? இப்படி ஏதாவது நடந்தா தானே அது நடக்கும். சரி, மருந்து சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். ஐயோ, இந்த மருந்து மட்டும் வேண்டாம், கசப்பு தாங்க முடியல. கசக்காம கொடுக்குறேன். கசக்கிற மருந்த கசக்காம எப்படி கொடுக்க முடியும்? என்னால முடியும். எப்படி? நான் எங்க முத்தம் கொடுத்தேன்? நான் மருந்து தானே கொடுத்தேன். ஓ, மருந்து தான் கொடுத்தியா? அப்ப முத்தம் எப்ப கொடுப்ப? அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நாளைக்கு இந்த மாதிரி மருந்து கொடுப்பேல்ல? அது நாளைக்கு கொடுப்பேன். அது போதும் எனக்கு. மருந்த அப்படி கொடுத்தா போதும் எனக்கு. என்ன ஃபாதர், கூப்பிட்டீங்களா? இசையமைப்பாளரே, ஃபாதர், உங்கள் வேலையாக இருமுறை பார்க்க வந்தும் உங்களை ஒருமுறை கூட பார்க்க முடியவில்லை. அவர் வேலையை பார்க்க நீங்க அங்க போயிட்டீங்களா, இப்போ உங்க வேலையை பார்க்க அவரே இங்க வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். புரியவில்லை.
குட் மார்னிங் ஃபாதர். என்ன ஜெனி, எப்படி இருக்கிறாய்? நல்லா இருக்கேன் ஃபாதர். எல்லாம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? நீங்க சொல்றபடியே பண்றேன் ஃபாதர். எல்லாம் நல்லா பண்றேன் ஃபாதர். தொடர்ந்து பண்ணு. எப்பொழுதுமே நான் சொன்னபடி பண்ணினா எல்லாம் நன்றாகவே நடக்கும். சரி ஃபாதர். ஏனென்றால் என் வார்த்தைகளே அல்ல, எல்லாம் இறைவனின் வார்த்தைகள். ஃபாதர், நீங்க சொல்லும் போதோ சொன்னபடி செய்யும் போதோ தப்பா இல்ல. ஆனா தனியா வந்து யோசிச்சு பார்த்தா எல்லாமே தப்பா இருக்கு. தூக்கிய பேதை பெண். ஒரு மனிதனுடைய வார்த்தைகளை சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்கலாம், தவறில்லை. ஆனால் இறைவனின் வார்த்தைகளை கண்ணை கொண்டு செய்யவே. ஆமா ஃபாதர், நீங்க சொல்லலனா கூட நீங்க சொன்னதெல்லாம் கண்ணை மூடிட்டு தான் பண்ண. எப்படி ஃபாதர் இவ்வளவு கரெக்டா சொன்னீங்க? அது அப்படித்தான். என் ஞானக்கண் கொண்டு பார்க்கிற பொழுது எல்லாமே எனக்கு தெரியும். அது இறைவன் எனக்கு கொடுத்த வரம். அதனால் இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதுமே நான் சொன்னதை தொடர்ந்து பண்ணு.